ஸோ கரண்ட்டாக WWE வரைக்கும் ஜிண்டர் மஹால் அது மட்டும் இல்லாமல் வீர் மகான் மாதிரியான ரெஸ்லர்ஸை பற்றின பிறகு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேஜர் ரிலீஸை பற்றின பிறகு WWE மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் யாரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ரீசன்ஸ் என்னன்றதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ தான் சொல்ல வர அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் வீடியோ பற்றி வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு WWE எந்தெந்த ரெஸ்லர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்ப்போம். ஸோ ஃபார்மர் WWE சாம்பியனான நம்மளோட ஜிண்டர் மஹாலை பற்றின ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு WWE ரிலீஸ் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் கூடவே வீர் மோகனையும் பார்த்தீங்கன்னா WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜாயாலி மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு NXT ரெஸ்லரான நம்மளுடைய ஜயான் குயினையும் வந்து பார்த்தீங்கன்னா WWE பிறகு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேஜர் 4 ஸ்டார்ஸை பார்த்தீங்கன்னா பிறகு WWE ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை ரிலீஸ் பண்ணாங்க, சரி ஓகே. ஸோ WWE ஏன் ஜிண்டர் மஹாலை ரிலீஸ் பண்ணாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிண்டர் மஹால் ஒரு ட்வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாரு, ஐ குவைட் மகாராஜா அவுட்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிண்டர் மஹால் ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஜயாலியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, ஸோ தேங்க்யூன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஜிண்டர் மஹாலே வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியராக WWE விட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு, ஸோ ஐ எம் அவுட், அதாவது மகாராஜா அவுட்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ WWE எதையும் தேங்க் பண்ணாமல் அவரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக நிறையா சொன்ன மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் பயோவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிண்டர் மஹால் சேஞ்ச் பண்ணிட்டாரு. ஸோ ஃப்ரீ ஏஜென்ட்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. பயோவில் 90 days ஆகுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு. ஸோ ஜிண்டர் மஹால் அது மட்டும் இல்லாமல் வீர் மகான், ஸோ இப்போ வரைக்கும் எந்த ஒரு இந்தியன் ரெஸ்லரும் பார்த்தீங்கன்னா WWE இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட்டில் என்ன பேசுகிறாங்கன்னா, ஸோ WWE இனிமேல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லைவ் ஷோவும் ப்ரீமியம் ஈவெண்ட்டும் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால தான் வந்து அவங்க ரெஸ்லர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இந்த ரெஸ்லர்ஸை நம்ம ரிலீஸ் பண்ணதை வச்சும் சொல்லலாம். ஸோ WWE இனிமேல் ஃபியூச்சரில் லைவ் ஈவெண்ட்டோ ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட்டோ எதுவும் பண்ணுற மாதிரி WWE ஐடியாவில் இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து WWEயோட ஃபுல் டிசிஷனும் இருக்காது. மேபி டிகேஓட கூட பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ டிகேஓட்ட எந்த ஒரு இன்டர்ஃபரன்ஸும், அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் WWE மட்டும் இதை சோலோவாக பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட ஜட்ஜஸ் அந்த முடிவை ஏற்றுக்கு தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைட்ஃபுல் செலக்ட் அவங்க கொடுத்த அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இவங்களுக்கான ஸ்க்ரீன் டைம் பார்த்தீங்கன்னா WWE ரொம்ப கம்மியாகவே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேஜராக இப்போ வரைக்கும் டிவி ஷெடியூலில் இவங்க இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்களை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிண்டர் மஹால் வீர் மகான், ஸோ இவங்களை வந்து ஜிண்டர் மஹால் வீர் மகான், ஸோ இவங்க வந்து ரிலீஸ் பண்ணது நல்லதா கெட்டதான்னு என்ன கேட்டிங்கன்னா நான் பர்சனலாக சொல்லுவேன். ஸோ WWE ஜிண்டர் மஹாலை ரிலீஸ் பண்ணது ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து இது வரைக்கும் கம்பெனியில் வச்சு, ஸோ WWE நீங்களே சொல்லுங்கள், இப்போ வரைக்கும் WWE வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன் ஆகினாங்க. அது மட்டும் இல்லாமல் WWE சாம்பியன் ஆகினாங்க. இது மட்டும் இல்லாமல் 24/7 சாம்பியன் ஆகினாங்க. இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா WWE ப்ராப்பராக கொடுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வரைக்கும் ஜிண்டர் மஹால் அந்த WWE டைட்டில் ரேன் நல்லா தான் பண்ணியிருந்தார். ஆஸ் அ ஹீலாக வந்து நல்லா தான் பண்ணியிருந்தார். பட் இருந்தாலும் WWE அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸை வச்சு பீட் பண்ண வச்சிட்டானுங்க. ஸோ பீட் பண்ண வச்சாலும் சரி, ஸோ ஜிண்டர் மஹால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு சாம்பியனாக டிசர்வ் பண்ணுறாரு. இந்தியாவில் வந்து இந்தியான்னு சொல்லும்போது, ஸோ WWEல எத்தனை ரிசல்ட்ஸ் இருந்தாலும், ஸோ எப்படி ட்ரூ மேக்கின்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு சாம்பியனாக ஒரு க்ரௌடில் வந்து பார்த்தீங்கன்னா டிசர்வ் பண்ணாரோ, ஸோ அதே மாதிரி நம்ம ஜிண்டர் மஹாலும் பார்த்தீங்கன்னா டிசர்வ் பண்ணார். அதுக்கான ஃபிசிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ WWE அவருடைய மைக் ஸ்கில்லை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சி எடை போட்டாங்க. ஸோ மைக் ஸ்கில்லுமே நல்லா தான் டெவலப் பண்ணிக்கிட்டார். இப்போ ரிட்டர்ன் வரும்போது கூட நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ WWE இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணது அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து செத்ரான்ஸ் கூட ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, ஸோ ஜிண்டர் மஹால் ஜெயிச்சிருவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. இதுக்கான எல்லாம் ஏற்பாடு WWE பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி பார்த்தோம்னா, பட் லாஸ்ட் மினிட்ல WWE வந்து பார்த்தீங்கன்னா தோக்க வச்சிட்டானுங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஜிண்டர் மஹால் என்ன கேட்டிருந்தா WWE விட்டு பார்த்தீங்கன்னா போனது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா WWE இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சு மொக்க பண்ணது எல்லாமே போதும். ஸோ இதுக்கப்புறமா வந்து அவர் AEW, ஸோ இம்பேக்டோ, அது மட்டும் இல்லாமல் இம்பேக்ட் தான் TNAன்னு மாற்றிட்டானுங்களோ, சரி TNA இம்பேக்ட், TNA NJPW, அது மட்டும் இல்லாமல் AEW, ஸோ இவங்க இப்போ இந்த கம்பெனிஸ் போனால் கூட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ WWE இருக்கிறதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிஸில் போய் இன்னும் கொஞ்சம் டேலண்ட்டை டெவலப் பண்ணான்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஜிண்டர் மஹாலை WWE ரிலீஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்தியன் ஆடியன்ஸாக நம்ம எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி ஃபீல் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் ஃபியூச்சர் WWEல இல்லைனா கூட மற்ற கம்பெனியில் கண்டிப்பாகவே கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் AEW போனால் நல்லாயிருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய ரூமர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவர் பண்ண ஃபன்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அந்த ஹூக்கு கூட பண்ணது FW சாம்பியனாக
ஸோ அந்த ஃபியூல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சப்போஸ் நம்மளுடைய ஜிண்டர் மஹால் ஏஇடபிள்யூ போனால் நல்லா இருக்குமான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க கைஸ். ஸோ டபிள்யூடபிள்யூ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் 4 ஸ்டார்ஸை பற்றின இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிண்டர் மஹால், வீர் மகான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜயாலி அது மட்டும் இல்லாமல் ஜயான் குயின்ற மாதிரியான 4 ரெஸ்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிங்கன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் டபிள்யூடபிள்யூ கரண்ட்டாக என்ன போய்கிட்டு இருக்குன்றதை ஸோ ஒரு வீடியோ செக்மெண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் டேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல்லே ஸ்டே பண்ணியிருந்து அந்த வீடியோவை பார்த்துருங்க கைஸ். அதுக்கப்புறமா நம்ம அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஷேர் பண்ணுவோம். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிலேயும் இருக்காது. ஸோ இந்த அப்டேட்ஸ் வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம கண்டிப்பாக அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம்.